அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளான ஒரு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அவனும் தேவையில்லை, குக்கரும் தேவையில்லை. வாங்க இப்போ அந்த கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு காஞ்ச பாத்திரத்தில் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை இப்போ நம்ம கலக்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டு எல்லோ கலர் வரணும். இது மாதிரி எல்லோ கலர் ஆகிற வரை கலக்கிக்கிறங்க. அடுத்ததாக நம்ம கலக்கின முட்டையை மிக்சி ஜாரில் நல்ல பெரிய ஜாராக எடுத்து மாற்றிக்கிறங்க. மாற்றிட்டு லைட்டாக பல்ஸில் விட்டுக்குங்க. இப்போ நான் அரைக்கிறது ஃபுல்லாகவே பல்ஸில் விட்டு தான் அரைக்கணும். ஒரு 200 கிராம் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்க்க வேணாம், ஃபுல்லாகவே ஒரு 3 டைமாக இதை சேர்த்து பல்ஸில் விட்டு எடுத்துக்கிறோங்க. ஃபுல்லாக பல்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 200 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன், வாசம் இல்லாத ஆயில். அதையும் இதில் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆயிலையுமே ஃபுல்லாக எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே பல்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கிறோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைச்சி முடியும் போது ஃபைனலாக இது மாதிரி க்ரீம் பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. கலக்குனதையுமே இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு 250 கிராம் மைதா மாவு, அதையும் இதில் சலித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலிச்சுக்கிறங்க, ஃபுல்லாக மொத்தமாக போடாமல். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா, ஒரு பிஞ்சளவு உப்பு, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி ஒரே சர்க்கிளில் மிக்ஸ் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ண வேணாம். இது மாதிரி நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வரட்டும். சைடில் உள்ளதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3/4 பதத்துக்கு மிக்ஸ் ஆன உடனே அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, அந்த முட்டையோட கவுச்சை இல்லாமல் இருக்கும், இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா. அப்படி இது உங்கள்கிட்ட இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோங்க. நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது கோட்டிங் நல்லா இது மாதிரி இருக்கணும். ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் இது மாதிரி எண்ணெய் தடவிக்கிறங்க. இது மாதிரி சின்ன சின்ன கோடு கூட வேண்டாம். நான் இந்த கோடு இருந்துச்சுன்னா அழகாக அது ஒரு ரவுண்டு மாதிரி வரும்னு நினச்சேன். ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் கேக்கு எடுக்கும்போது அதை நான் சொல்கிறேன். எண்ணெய் தடவுன பாத்திரத்தில் இப்போ நம்ம மாவை மாற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு ஊற்றும் போது இது மாதிரி நல்லா ரிப்பன் பக்குவத்தில் இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு கேக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். கேக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கடாய் வச்சு உள்ளார ஒரு வட்டு வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி ரெடி பண்ணிக்கிறங்க. ஒரு தடவை இது மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் ரெடியாக ஆகும். இடையில மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறங்க, கரிஞ்சிடாமல். கரெக்டாக இப்போ 10 நிமிஷம் ஆகிருக்கு. பாதி ரெடி ஆயிடுச்சு, இன்னும் பாதி ரெடி ஆகணும். ரொம்பவும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க வேணாம், இடையில ஒரு டைம் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். இன்னொரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கரெக்டாக இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு இப்போ பார்க்கலாம்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சைடில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா அந்த பாத்திரத்துலேருந்து கேக்கு ஒட்டாமல் தனியாக நிற்கிது. அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாற்றிடலாம். அடுப்புலேருந்து இறக்கணுன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இன்னும் நல்லாவே வந்துடும் இது மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் அப்படி திருப்பும் போதே என் கையிலேருந்து தனியாக கலண்டு கேக்கு வந்துருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒரு மிஸ்டேக் சொன்னேன்ல, இப்போ அதை சொல்கிறேன். அந்த ரவுண்டாக கோடு இருந்துச்சு இல்லையா, அந்த கோடு உள்ள பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா நடுவில் ஹோல் மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்கள் ஃப்ளாட்டாக உள்ள பாத்திரமே எடுத்துக்கிறோங்க. நான் ஒரு டிசைன் மாதிரி வரும்னு நினச்சேன், நீங்களும் அது மாதிரி செஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் சொல்லிட்டேன். மற்றபடி கேக்கில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை, நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நான் அமுக்கி காமிக்கிறேன். நல்லா ஒட்டாமல் பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இன்னும் நல்லா வர்றதுக்காக இந்த கேக்கில் இன்னும் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் நம்ம சேர்க்கலை. சும்மா சாதாரணமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு தான் போட்டிருக்கேன். இதுலேயே ஃபுட் கலரு, பேக்கிங் பவுடரு இதெல்லாம் சேர்த்து மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக செய்யணுங்கிறதுக்கு வேண்டி தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன். எதுவுமே இதில் கலக்கலை. வெண்ணிலா எசன்ஸ் கூட அந்த முட்டை கவுச்சை இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அது கலந்தது. அது இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி உங்களுக்கு பிடிச்ச அளவு சேர்த்துக்கிறங்க. நான் சொல்லியிருக்க அளவு எல்லாம் சேர்த்திங்கன்னா பாத்திரத்துலேயும் ஒட்டாது, கட் பண்ணும்போது லட்டு மாதிரி வரும். இது மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.